மனசுதான் நீங்க எப்பவோ குப்பை தொட்டில தூக்கி போட்டீங்க. இப்போ என் காதலையும் குப்பை தொட்டில தூக்கி போட போறீங்க. எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி கண்ணை முச்சாட போறீங்கன்னு எனக்கு புரியல ஜீவா. ஒரு நாளைக்கு நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது நான் காணாம போயிடுவேன். அது வரைக்கும் அகிலா, ஜீவா, அத்தை, மாமா, வாங்க வாங்க உட்காருங்க. இந்தம்மா உங்க 2 பேருக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ மாமா. இதுல ஸ்வீட் இருக்கு, அவள்கிட்ட கூட அத கூட பூ பழம் எல்லாம் இருக்கு, வாங்கிக்கமா. தேங்க்யூ மாமா. வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. சரி சரி, வசதியா இருக்கா அகிலா? அது ஒரு பேங்க் மேனேஜரும் ப்ரொஃபசர் பையனுக்கும் இது சின்ன வீடுதான். ஆனா அண்ணம்மாவோட பொண்ணுக்கு இது பெரிய வீடு. என்னம்மா நீ இப்ப போய் அண்ணம்மா அது இதுன்னு பழசெல்லாம் நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை கையோட வீட்டுக்கு கூட்டு போன்னு வந்திருக்கோம். நீ என்ன அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியே? இந்த பாரு, என்னால நடந்த கசப்பெல்லாம் போய் ஒன்னால நடந்த நல்லதெல்லாம் நினைச்சு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆமா, எப்பவோ எங்க கையை விட்டு போக வேண்டிய வீடு உன்னுடைய ஒரு கையெழுத்தினால அது தப்பிச்சது. அப்பவே அது உன் வீடு தானே? இல்ல, சாரி மாமா, உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல. அப்புறம் உங்க மகன் தப்பா எடுத்துக்கூடாது இல்ல, அதான் சொன்னேன். இல்ல அகிலா, ஜீவா வருத்தப்படலாம். தாய்க்கும் பிள்ளைக்கு நடுவுல 1000 வருத்தங்கள் வரும் போகும், தப்பில்ல. ஆனா நீ வருத்தப்படக்கூடாது அகிலா. நீ வருத்தப்பட்டா நாங்க நல்லா இருக்க மாட்டோம். என் மகன் செய்ய தவறின கடமைகளை மருமகளா இல்லாம மகளா இருந்து நீ செஞ்சிருக்கியே. கவிதாவோட கல்யாணம் ஆகட்டும், கேரண்டி கையெழுத்து ஆகட்டும், யூ ஆர் கிரேட். ஜீவா ஒண்ணு அப்பா மகனா இருக்கான், இல்ல அம்மா பிள்ளையா இருக்கான். அவனுக்கு வயசுக்கான பக்குவமும் இல்ல, ஓ அளவுக்கு கெட்டிக்காரத்தனமும் இல்லம்மா. அம்மாவும் அப்பாவும் திட்டி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற கோபம் தான் ஜீவாவுக்கு இருந்தது. ஆனா நீ தான் ஏன் திட்டினாங்க, ஏன் வீட்டை விட்டு அனுப்புனாங்க அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து முடிவெடுத்திருக்க. அந்த மாதிரி யோசனை, முடிவெடுக்கிற சக்தி இதெல்லாம் அவனுக்கு கிடையாதுமா. ஜீவா, அவனை ஏன்டா முறைக்கிற? உனக்கு தெரியாத பல நல்ல குணம் அகிலா கிட்ட இருக்கு. அதெல்லாம் நான் உனக்கு சொல்லட்டுமா? நீங்க எதுவும் பேச வேண்டாமா? அகிலா புராணம் பேசுறதா இருந்தா அதை நான் கேட்க தயாரா இல்ல. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வேற சந்தோஷமான விஷயம் எதுவும் பேசுறதுக்கு இல்லையா? என்னடா நாங்க என்ன தப்பா பேசிட்டோம்? நீங்க எதுவும் தப்பா பேசலப்பா, சரியாதான் பேசுறீங்க. உங்க மகன் ஒரு பிச்சைக்காரன், அவன் பெரிய உத்தியோகத்துல இல்ல, வசதி பத்தாது. அவன் கையெழுத்து போட்டு உங்களுக்கு பேங்க் கேரண்டி கொடுக்க முடியாது, உங்க வீட்டை காப்பாற்ற முடியாது, அதானே? 28 வயசான அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வக்கில்லாதவன் உங்க மகன். எல்லாமே உங்க மருமக செய்வான். என்ன விட்டுடுங்க. என்ன பேசுறா இவன்? எனக்கு புரியவே இல்லையே. இந்த பாருடா, நாங்க பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா உங்க 2 பேரையும் கையோட வீட்டுக்கு கூட்டு போறோம்னு வந்திருக்கோம். நீ இன்னொரு பேசுறியவா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. டேய், அப்பா புள்ள ஒண்ணு சேர்றதுக்கு செவ்வாய் புதன்லாம் என்னடா? என்னைக்கு அகிலா நம்ம வீட்டுல கால் எடுத்து வைக்கிறாளோ அன்னைக்கு நல்ல நாள் தான். வாங்க போலாம். வேண்டாம் வேண்டாம், நாங்க இன்னைக்கு வரல. முதல்ல கவிதாக்கு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போட்டோம். அப்புறம் உங்களுக்கு மகன் இல்லாத குறைய தீக்கிறதுக்கு நான் அந்த வீட்டுக்கு வரேன். டேய், பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, எது பேசிக்கிட்டு இருக்க? ஜீவா, நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இது உன் ஆபீஸ்ல குடும்பம். இங்க நீ ப்ராஜெக்ட் மேனேஜரோ வைஸ் பிரசிடென்ட்டோ இல்ல. நீ எடுக்கிற டெசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ற சாதாரண சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் இல்ல. நான் உன் புருஷன். நீ எங்க வாழணும், எப்படி வாழணும்னு நான் தான் டெசிஷன் எடுப்பேன். புரியுதா ப்ராஜெக்ட் மேனேஜர்? ஏன் அப்படி கத்துற? நீ அவளோட இங்க சந்தோஷமா சேர்ந்து வாழற நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீ பொறாமப்பட்டு பேசிட்டு இருக்க.
ஜீவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது ஆர்டினரி கிளார்க் பேங்க்ல, உங்க அம்மா லெக்சரரா இருந்தா. என்னை விட அவளுக்கு அதிகப்படியான சம்பளம் தான். நான் படிப்படியாத்தான் முன்னுக்கு வந்தேன். இருந்தும் எங்களுக்குள்ள எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, எந்த ஈகோ பிரச்சனையோ, தாழ்வு மனப்பான்மையோ எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் தெரியுமா? ஒண்ணு புரிஞ்சுக்கடா, அஸ்திவாரத்துல வளர்ற வேரும் ஆள் மனசுல ஏற்படுற ஈகோவும் வாழ்க்கை நாசமாக்கிடும். எங்க முன்னாடி அகிலா இப்படி எல்லாம் பேசாத. அகிலா ரொம்ப நல்லவ. போது நிறுத்துமா. எப்ப பார்த்தாலும் அகிலா 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 பிராணமே பாடிட்டு இருக்கீங்க. அவளே கட்டிட்டு அழுங்க. ஏய் ஜீவா, 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 என்னாச்சுமா அவனுக்கு? ஒண்ணும் இல்ல மாமா, போக போக எல்லாம் சரியாயிடும். இந்த நம்பிக்கையும் தைரியம் தாம்மா உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. கவிதா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா நீங்க எங்களை கூப்பிட வேண்டாம், நாங்களே அங்க வந்துருவோம். இவ்வளவு வருஷமா அவனை வளர்த்தனா இன்னும் அவனை சரியா புரிஞ்சுக்கல. ஆனா நீ கொஞ்ச நாள்லயே நல்லா புரிஞ்சுக்கிட்டமா. சென்னையில இருந்து திடீர்னு வந்துட்டீங்களா? கை ஓடல, காலும் ஓடல. கோமதி, என்னவா காஃபியை கையில வச்சுட்டேன்னு அவங்களை கொடு. தேங்க்யூ. என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே. வாங்க விஷால், எதுல வந்தீங்க? பஸ்ஸா ட்ரெயினா? ட்ரெயின்ல தான். ஓ, என்னம்மா? விஷால், கோமதி கிட்ட தனியா பேசணுமா? அது அது வந்து அப்பா. என்னப்பா அவர் என்ன வெளியில கூட்டு போய் பேசுறேன்னு சொல்றாரு? கோமதியை கடைக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். எந்த கடைக்கு? அது வந்து சம்மந்தி, நாங்க தான் தாலி வாங்கி போடணும். அப்படியே தாலி வாங்கிட்டு முகூர்த்த புடவையும் வாங்கணும். அவளுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதையே வாங்கி கொடுக்கதான் அவளையும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். அம்மா, நான் முதல்ல கோமதி கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாம் விஷால் சார். நம்ம வீட்டு மொட்டை மாடி இருக்கே, அங்க போய் பேசிக்கலாம். போங்க. என்ன கோமதி பாத்துட்டு இருக்க? விஷால் சார் பேசணுன்றார்ல, அவரை கூட்டிட்டு போ. போமா. என்ன என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதானே? என்னுடைய பாஸ்ட் என் ஃபியான்சிக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐம் சாரி, ஃபியான்சினா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என்னுடைய பாஸ்ட் கம்ப்ளீட்டா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஃபியூச்சர் பிரச்சனை ஆயிடும். இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறது அகிலா, என் ஃப்ரெண்டு ஜீவாவுடைய வைஃப். ஆனா அதை விட நான் ஒரு காலத்துல ரொம்ப லவ் பண்ண பொண்ணு. ஒன் சைடடா நான் மட்டும் தான் லவ் பண்ணேன். அவன் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்லை. நான் என்னோட லவ்வ அவளுக்கு தெரியப்படுத்தலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஜீவாவும் அகிலாவும் லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அது எப்போ தெரிய வந்துச்சோ அந்த நிமிஷத்துல இருந்து அப்படி ஒரு எண்ணத்தை என் மனசுல இருந்து நான் தூக்கி போட்டுட்டேன். சத்தியம். எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு அகிலா சொல்லிதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு நீ என்ன ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. அது மட்டும் இல்ல, அகிலா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவா, போவா, என்கிட்ட பேசுவா, சகஜமா பழகுவா. இதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அப்ப ஜீவாக்காக அகிலாவை தியாகம் பண்ண
கவிதாக்காக என் வாழ்க்கையே தியாகம் பண்ண போறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் இல்ல சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்ன விஷால் சார், பேசிட்டீங்களா? யா தேங்க்ஸ். அப்பா ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ. யா ஷூர். என்னம்மா நான் உங்க கூட கிடைக்கலாம் போலப்பா. இந்த பார், இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரிலாம் சொல்ல முடியாது. பிடிக்கலப்பா, விட்டுருங்க ப்ளீஸ். சரி, நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். சரியா? என்ன பண்ணிக்க என்ன பண்ணிக்க சொல்றதுக்குலாம் தலையாட்டாங்க. அவருடைய விருப்பத்துக்கு மாறா நான் எதுவும் செய்ய மாட்டேன். வா. சொல்லுங்கம்மா. அது ஒண்ணும் இல்ல, முதல் தடவை பார்த்தப்ப பொண்ணோட முகம் சரியா பதியலன்னா, அது மட்டும் இல்ல விஷால் பொண்ணு கூட தனியா பேசணும்னு பிரியப்பட்டான். அதான் பேசிட்டு கோமதியை கூட்டிட்டு போய் தாலி முகூர்த்த புடையும் வாங்கலான்னு இருக்கோம். கோமதி எங்க கூட அனுப்பி வைக்கிறீங்களா? நீங்க முதல்ல குளிச்சு ரெடி ஆகணும். பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. சரவணா, அந்த ஹோட்டல் பேர் என்ன? ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனல். நீங்க அங்க தங்கிங்க. குளிச்சு ரெடியா வந்து பேசுவோம். கோமதி எங்க கூட அனுப்புறீங்களா இல்லையா? இப்போ அவளை அனுப்புற சூழ்நிலையில நாங்க இல்ல. அதான் நீங்க குளிச்சுட்டு வாங்க பேசுவோம்னு சொன்னேனே. அவர்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம்னு சொல்றாரு. நம்ம போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துடலாம். வா வரோம் சார். போயிட்டு ஓகே சார். எதுவுமே சரியில்லையே விஷால். என்ன சரியில்லை? இல்லடா, போன தடவை வந்தப்ப அவங்க வீட்லயே தங்க வச்சு சாப்பிடலாம் வச்சு அனுப்புனாங்க. ஆனா இந்த தடவை ஹோட்டல்ல போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் வித்தியாசம் இருக்குமா? அவங்க சூழ்நிலை என்னன்றதை புரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒண்ணு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க நிலைமை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, சூழ்நிலையாவே இருக்கட்டும். ஆனா அந்த பொண்ணை நம்ம கூட அனுப்ப மாட்டேங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாரே, அது சரியில்லை. என்னம்மா பேசுற? அதான் சொல்றாருல அந்த பொண்ணு. டேய், ஒரு பொண்ணு வீட்டு விளக்கா இருந்தா வாச தெளிச்சு கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏத்த மாட்டா. நம்ம தான் பார்த்தோம்ல, நம்ம வரும்போது விளக்கேத்திட்டு இருந்தா. எனக்கு என்னமோ இந்த சம்மந்தம் சரிப்பட்டு வரும்னு தோணல. சரி, நாமளா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். முதல்ல ஊருக்கு போயிட்டு அகிலாட்ட இதை பத்தி பேசுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்தை விட கவிதா கல்யாணம் நடக்கணும், அதான் முக்கியம். ஊர்ல போய் டீட்டெயிலா பேசுவோம். சரி. என்ன சார், மண்டபத்தை பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? பார்த்தோம் சார், நல்ல வசதியா இருக்கு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. தை மாசம் 17, 18, 19 காலியா இருக்கா பாருங்க. கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்லிடுறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சார். நீங்க கேட்ட தேதியில் நடக்க இருந்த கல்யாணம் ஒண்ணு கேன்சல் ஆயிடுச்சு. புக் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பொண்ணுடைய துரதிர்ஷ்டம் எங்களுக்கு அதிர்ஷ்டம். ஹலோ, அதோ இப்ப வந்துடுறேன். ஒரு பார்ட்டி வந்திருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். எங்க இப்படியா பேசுறது? டெய்லி நான் காலேஜுக்கு போறப்ப இந்த மண்டபத்தை பார்த்து நம்ம கவிதா கல்யாணம் இங்க நடக்காதான்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாள் கிடையாது. அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டு வேற என்னவோ பேசிட்டு இருக்கீங்களே. அப்ப இந்த மேடையை பார்த்த உடனே கவிதா மாலையும் கழுத்துமா மனக்கோலத்துல நிக்கிறதாங்க தெரிஞ்சுது. அகிலா, எல்லா பாராட்டும் உனக்கு தாமா. ஆமாம்மா, கமலாவது கவிதாவை 10 மாசம் வயத்துல சுமந்தா. ஆனா நான் அவளுடைய 18 வயசுல இருந்து அவளுக்கு கல்யாணம் ஆகணுமேங்கிற ஏக்கத்தை சுமந்துட்டு இருந்தேம்மா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏக்கப்பட்டேன். எல்லாத்துக்கும் நீ ஒரு வழி காட்டிட்டம்மா. ஆமா அகிலா, அது முதல்ல தட்டி போன வரன்.
அது திரும்ப கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நீதான். நாங்க தான் உன்னை இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம இருந்துட்டோம். ஏமா கண் கலங்குற? ஒண்ணும் இல்ல. நான் செஞ்ச தப்போட வலி இப்பதான் எனக்கு புரியுது. கவிதாக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க எவ்வளவு ஆசையா இருக்கீங்க. அந்த ஆசையும் கனவும் தானே எங்க அப்பா அம்மாவுக்கும் இருந்திருக்கும். ஆனா அதை அப்ப நான் புரிஞ்சுக்கல. காதலிக்கும் போது இருக்கிற ஆசை திமிரு அது கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறது இல்ல. ஏமா ஏன் பழசெல்லாம் நினைச்சு குழம்பிக்கிற? நாங்கதான் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டோம்ல. நீ மருமகளா எங்க குடும்பத்துக்கு வந்ததுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம்மா. ஆனா நான் உங்களை நெருங்க உங்க மகனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் விலைக்கு போறணும்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் நடக்காது அகிலா. நீ பேசாம உன் வெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கே வந்துரு. அவன் எங்க போறான் பாத்துக்கலாம். ஆமாம்மா, நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. ஒரு பொண்ணு போனா மறு பொண்ணு வரணும், அதான முறை. கவிதா அவ புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என் புகுந்த வீட்டுக்கு வரேன். உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா? நீ வாழ போன வீட்டோட பொண்ணு நல்லா இருக்கணும், அவளுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற பாரு, உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா.